என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சனாதனம்னா என்ன சார்? அது ஒரு மதம்னு சொல்லக்கூடாது. சனாதன தர்மம் வந்து ஒரு வாழ்க்கை முறை. சனாதனம் தர்மம் என்ன சார் சொல்லுது சார்? பெரிய பிரச்சனை சார். அதில் என்னதான் சொல்லுது? சனாதன தர்மம் வந்து இந்து மதம் ஒன்று தான். கடவுளுக்கு வந்து டெஃபினிஷன் என்னன்னா நிராகார பரபிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிராகாரன்னா உருவம் இல்லை, ஃபார்ம். தெர் இஸ் நோ ஃபார்ம். லாஸ்ட்ல வந்து மோட்சம். நீ வந்து எதை பண்ணாலும் வந்து கடைசியாக உன் கோல் வந்து அல்டிமேட் கோல் வந்து மோட்சம். மோட்சம்னா கடவுளை வந்து நம்ம போய் ஐக்கியமாடுது, அதுதான் மோட்சம். ஸோ சனாதன தர்மத்தில் எத்தனை கடவுள் யாராவது கேட்டால் பதில் வந்து ஒரே கடவுள். அப்படின்னா அதுதான் வந்து சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மா வந்து வேற்றுமைன்றாங்க. அது எப்படி சார்? சார் வேற்றுமை என்பது அது சனாதன தர்மத்தில் அந்த வேற்றுமை இருக்கா? சனாதன தர்மத்தில் வேற்றுமை இல்லை. அப்படின்னா இங்க எப்படி சார் இது வேற்றுமைன்ட்டு சொல்றாங்க? சார் தமிழகத்தில் வேற்றுமை வந்து தமிழகம் மட்டும் இல்லை சார், இந்தியா முழுவதும் இருக்கு. காஸ்ட் சிஸ்டம் இருக்கு, அதுதான் வேற்றுமைன்னு சொல்றோம் நம்ம. ஆனா இந்த சனாதன தர்மம் வந்து வேற்றுமைன்ட்டு சொல்றாங்களே, அது ஒரு தப்பு. அது ஒரு மலேரியா, அது ஒரு கொரோனா, அப்படி இருக்கும்போது அதை அழித்தே தீர வேண்டும். அப்போ அவங்க வந்து பிராமணிசம்னா அவங்க பெனிஃபிட்டுக்காக இதெல்லாம் எழுதினாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமா, அவர் ஏன் பிச்சை எடுக்கணும் எழுதிப்பாங்க? நீ பிரம்மபாவன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பிரம்மபாவம் யார் இருக்கோ அவன் தான் பிராமணன். நீ வந்து நான் தொழில் பண்றேன் ஆனா எனக்கு பிரம்மபாவம் இல்லைன்னா நீ வெளியே போகணும்னு சொல்றாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் வங்கி தலைமை நிர்வாகி மற்றும் சனாதன ஆய்வாளர் சனத்குமார் அவரை சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சனாதனம்னா என்ன சார்? சனாதன தர்மம் வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் பேஸ் பண்ண ஒரு வாழ்க்கை முறை தான் சனாதன தர்மம். அது ஒரு மதம்னு சொல்லக்கூடாது. சனாதன தர்மம் வந்து ஒரு வாழ்க்கை முறை. சரி சார், அப்பன்னா மதம்னு சொல்லக்கூடாதுன்றீங்க. அப்படி இருக்கிறப்ப சனாதனம் என்றாலே இந்துன்றாங்களே, அது எப்படி சார்? அது சனாதனம் என்றாலே இந்து தான். சனாதன தர்மம் வந்து இந்து மதத்துல பகவத்கீதை, வேதங்கள், இந்த மாதிரி புக்ஸ்ல, மகாபாரதம், இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாம் சனாதன தர்மன்ற வேர்ட்ஸ் வருது. ஆனா அதாவது நிறைய பேர் சொல்றாங்க இந்த சனாதன இந்த வேடே பௌத்தத்திலிருந்தும் சமணத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டதுன்றாங்களா சார்? பகவத்கீதையிலையும் வேதங்களையும் இருக்கிறது தானே சனாதன தர்மம் இருக்கு. இப்போ பௌத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் என்னன்னா எல்லாமே இந்த பாரத நாட்டில் பிறந்த 4 மதங்கள், இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், இந்த 4மே வந்து தர்மத்தை பேஸ் பண்ணி, அதனால வந்து தார்மிக் ரிலிஜன்ஸ் அப்படின்னு கூறுவாங்க இந்த 4 மதங்களும் சேர்த்து. அதனால வந்து அந்த இது ஓவர்லாப்பிங் இருக்கும். அப்போனா நீங்க சொல்றீங்க அதாவது இந்து மதம் சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டது, பேசிக்கா கொண்டதுன்னு சொல்றீங்களா? இந்து மதம் சனாதன தர்மம் ரெண்டும் ஒன்று தான். சனாதன தர்மம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அஸ்வமேத பருவத்தில் கிருஷ்ண பகவானுக்கு அர்ஜுனன் கேட்குறாரு, நான் வந்து நீங்கள் இந்த குருட்சேத்திர யுத்தம் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் சொன்னீங்க, எனக்கு எல்லா தர்மம் எல்லாம் பற்றி சொல்லுங்க, அது வந்து நான் இன்னொரு வாட்டி கேட்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னது இந்த சனாதன தர்மம், நீ எப்படி மறந்துட்ட அப்படின்னு கிருஷ்ணரே கேட்பாரு. அதனால பகவத்கீதை வந்து சனாதன தர்மம் என்று அவரு கொடுத்த பேர், கிருஷ்ண பகவான் கொடுத்த பேரு. சரி சார். பகவத்கீதை வந்து வேதங்களோட சாரம் தான் பகவத்கீதை. அதனால வேதங்கள், மகாபாரதம், அதுல இருக்க நம்ம பகவத்கீதை, இது எல்லாமே வந்து சனாதன தர்மத்துக்கு கீழே தான் வருது. அது எல்லாம் தான் நம்ம வந்து எல்லா த்ரூ அவுட் இந்தியா அதுதான் வந்து நம்ம ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள் இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து சனாதன தர்மம். சனாதனம் தர்மம் என்ன சார் சொல்லுது சார்? பெரிய பிரச்சனை சார். அதில் என்னதான் சொல்லுது? சனாதன தர்மம் வந்து இந்து மதம் ஒன்று தான். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி அஸ்வமேத பருவம் மகாபாரதத்துல
ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்து பகவத்கீதை அது நீங்க சொல்லுங்க. அதாவது எனக்கு தெளிவு வேணும். சனாதனம் தர்மம் சொல்றேன் என்ன சொல்லுது, இந்து மதத்துக்கு அது என்ன ஒரு இது சொல்லுது சார்? அதான் ராமாயணத்துல வந்து பாலகாண்டால ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு வருது. அதே மாதிரி வந்து மகாபாரதம் வனப்பருவத்துல கிருஷ்ணம் தர்மம் சனாதனஹா, இந்த மாதிரி தர்மம் சனாதனஹா அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வருது. இன்னொன்னு வந்து பகவத்கீதையில 11.18 ஸ்லோகத்துல சாஸ்வத தர்ம கோப்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ண பகவான் சொல்லி. ஸோ சனாதன தர்மன்ற வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாம் வருது. அதனால வந்து சனாதன தர்மம் வந்து இந்து மதத்துக்கு என்னன்னா பேர் எதுவும் கொடுக்கல. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அப்படின்ட்டு பேர் இருக்கு. ஆனா இந்து மதத்துக்கு யாருமே பேர் கொடுக்கல, பேரே இல்லாம இருந்தது. இந்து மதம் எப்படி வந்து ஹிந்துன்ற வேர்டு வந்து சிந்து நதி பக்கத்துல வந்து டெவலப் ஆன ஒரு சிவிலைசேஷனால வந்து எல்லாருமே வந்து அப்படி கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்து வந்து ஹிந்து அப்படின்ட்டு கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஹிந்துன்னு பிரிட்டிஷ்காரங்களும் இவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனா சனாதன தர்மம் என்றது வந்து தர்மா பேஸ்டு ரிலிஜன். அதனால வந்து சனாதன தர்மம் நம்ம சரி. அந்த சனாதனம் தர்மம்ட்டு சொல்றீங்க, அதுல என்னென்ன கோட்பாடு இருக்கு சார்? எஸ், சனாதன தர்மம் வந்து ரெண்டுமே வந்து சனாதனம் தர்மம் ரெண்டுமே வந்து சம்ஸ்கிருத் வேர்ட்ஸ். சனாதனா என்ன சாஸ்வதா, பர்மனன்ட், எட்டர்னல் அப்படின்ட்டு மீனிங். இங்கிலீஷ்ல வந்து எட்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் என்றால் த்ரூ அப்படின்ட்டு ரூட் வேர்ட்ல இருந்து பிறந்தது தர்மம். அது தமிழ்ல அறம். தமிழ்ல ஆரம். தர்மம் என்ன அப்படின்னா இப்போ கடவுளோட பிளான். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு பிளான் போடுவோம். அதுல வந்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கடவுள் வந்து மனிதர்கள் இப்போ இருக்கிறதுக்கு கிரியேட் பண்றதுக்கு முன்ன ஒரு பிளான். அந்த கடவுளோட பிளான்ல வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். ஒன்று வந்து கடவுள் வந்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் பல லட்சம் வருடங்கள் வந்து பூமியில மனிதர்கள் வாழணும்ட்டு அந்த பிளான்ல நினச்சிருக்காரு. அது அந்த ஐடியாவோட தான் படிச்சிருக்காரு. நம்பர் 2 வந்து எல்லோரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு அதுவும் வந்து அவரோட பிளான்ல இருக்கு. எப்படி சொல்றீங்கன்னா, நம்ம பூமியில தான் வந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்குது, நமக்கு வந்து தண்ணி, அப்புறம் வந்து வீடு கட்டணும்னா அயன் அங்கதான் கிடைக்குது, பெட்ரோலு, நமக்கு என்னென்ன தேவை அவர் முன்னாலேயே வச்சுட்டாரு. பூமியிலேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நம்மளை வந்து படிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து கடவுளோட பிளான் என்னன்னா, பல லட்சம் வருடங்கள் மனிதர்கள் வந்து பூமியில வாழணும், சந்தோஷமா வாழணும். இந்த ரெண்டு தான் வந்து அவரோட பிளான்ல இருக்கிற மெயின் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எங்கன்னா தர்மம். தர்மம்னா த்ரூன்னா என்னன்னா தாங்குவது, டு சஸ்டெயின் அப்படின்ட்டு மீனிங் இருக்கு, தாங்குவது. ஸோ கிரியேஷனை வந்து கடவுளோட கிரியேஷன் தாங்குவது தான் தர்மம். இப்போ அந்த தர்மம் என்னன்னுட்டு நிறைய வந்து வேதங்கள்ல நிறைய கொடுத்துருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ ப்ராடர் டேர்ம். இங்கிலீஷ்ல வந்து ரைட் ஹவுஸ்னு சொல்றாங்க, பட் ப்ராடர் டேர்ம் நிறைய இருக்கு. இந்த சனாதன தர்மத்துல நான் என்ன பின்பற்றுன்னு சொல்லியிருக்கா, ஏதாவது இருக்கா? மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து சாகர வரணும், என்னென்ன பண்ணணும், எப்படி வாழணும்ட்டு வந்து வாழ்க்கை முறை சொல்லியிருக்காங்க. அது வந்து வேதங்களையும் பகவத்கீதை, மகாபாரதம் இந்த மாதிரி அதோட முக்கியமான வாழ்க்கை முறை என்ன சொல்லியிருக்காங்க சார்? முக்கியமான வாழ்க்கை முறைன்னா ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லணும்னா தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து தர்மத்திலிருந்து ஆரம்பிக்கணும். தர்மம் வந்து நீ கத்துக்கணும், தர்மமா வாழ கத்துக்கணும். ரெண்டாவது வந்து அது தெரிஞ்சதானே வாழ முடியும். அந்த அதான் பேச போறேன். அர்த்தம்னா பணம் சம்பாதிங்க அப்படின்றாங்க. மூணாவது வந்து காமியானா வாண்ட்ஸ், ஹியூமன் நீட்ஸ். நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி கேரியர்ல வந்து என்ன மேலே போகணும், இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கும், வாண்ட்ஸ், கோரிக்கைகள் இருக்கும். அது வந்து நீ அச்சீவ் பண்ணிக்கன்றாங்க. ஆனா இந்த அர்த்தம், காமியா, இந்த ரெண்டுக்குமே வந்து 2 பவுண்டரிஸ் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து தர்மம் ஒரு பவுண்டரி, லாஸ்ட்ல வந்து மோட்சம். நீ வந்து எதை பண்ணாலும் வந்து கடைசியா உன் கோல் வந்து அல்டிமேட் கோல் வந்து மோட்சம். மோட்சம்னா கடவுளை வந்து நம்ம போய் ஐக்கியமாடுது, அதுதான் மோட்சம். அது வந்து கடவுளை காலை பிடிச்சிக்கோ, கடவுளை வந்து எப்பவுமே பூஜை பண்ணிட்டு இதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, இப்படி நினச்சிக்கிட்டே நீங்க தர்மமா வந்து அது வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. தர்மம் என்னன்னா சிம்பிளா வந்து மகாபாரதத்துல
தர்மராஜா ஒரு சிம்பிள் சின்ன ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. மற்றவங்க எனக்கு எது பண்ணா எனக்கு பிடிக்காதோ அது நான் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது, இதுதான் தர்மம். ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன் வந்து தர்மராஜா கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து சனாதன தர்மத்துல டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் தர்மம். டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. டியூட்டி என்னென்ன டியூட்டின்னா, என்னோட டியூட்டிஸ் வந்து என் ஃபேமிலிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ரிலேட்டிவ்ஸ்க்கு என் டியூட்டிஸ் என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் டியூட்டிஸ். செகண்ட் கேட்டகரி ஆஃப் டியூட்டிஸ் வந்து டுவர்ட்ஸ் சொசைட்டி. சொசைட்டிக்கு நான் என்ன டியூட்டி இருக்கு, நான் என்ன பண்ணணும் சொசைட்டிக்கு, அது வந்து ரெண்டாவது டியூட்டி. மூணாவது கேட்டகரி வந்து நான் வந்து நேச்சருக்கு என் டியூட்டி என்ன. நேச்சர் இருந்ததுதான் மனிதர்கள். பல லட்சம் கடவுள் வந்து பல லட்சம் வருடங்கள் இருக்கணும்னு தானே படிச்சிருக்காரு. பல லட்சம் வருடங்கள் எப்படி இருப்பாங்க ஜனங்க? நேச்சர் இருந்ததா. அப்பனா நீங்க இந்த 3 கேட்டகரி சேர்ந்தாதான் தர்மம். ஓகே, நீங்க சொல்றது வந்து முதலில் தாய் தந்தையர் வணங்கு, எஸ், அப்புறமா கடவுளை வணங்கு, எஸ், அப்புறமா இயற்கையை வணங்கு. இதுதான் சனாதன தர்மத்தின் முக்கிய இது. இப்போ வந்து ஒவ்வொன்றா வேணா பார்க்கலாம் நம்ம. அந்த இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து மாத்ரு தேவோபவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் டியூட்டி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ அன்கண்டிஷனல் லவ் வந்து மாத்ரு தேவோபவம் முதல் தாயிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பல லட்சம் வருடங்களுக்கு முன்ன தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து இது என்ன எனக்கு பட்டன், இது வந்து நான் எதுக்கு இதை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி குப்பை தொட்டில் போட்டுருந்தேன், இன்னும் நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதை தாய் அன்பு, அது கடவுள் வந்து அன்பாக தாயில் இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா சனாதன தர்மத்தில் கடவுளுக்கு வந்து டெஃபினிஷன் என்னன்னா நிராகார பரபிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிராகாரன்னா உருவம் இல்லை, உருவம், ஃபார்ம், தெர் இஸ் நோ ஃபார்ம். அதுக்கு அவருக்கு வந்து ஃபார்மே இல்லை. அப்போ யாருங்க இந்த விஷ்ணு, சிவா என்னன்னு நீங்க அப்படிதான் கேட்கறது. அது நிராகார பரபிரம்மா வந்து இந்த யூனிவர்ஸுக்கு இது நடத்துறதுக்காக 3 அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு நம்ம வேதங்கள் சொல்லுது. அது அப்புறமா பிற்காலத்துல வருது. ஆமா, முதல்ல வந்து நிராகார பரபிரம்மா, அதுதான் உருவமே இல்லை, உருவம் இல்லாத வழிபாட்டுலதான் ஃபர்ஸ்ட் இந்து சனாதனம் முதல்ல வேதம் சொன்னது அதுதான். அவங்களோட அந்த நிராகார பரபிரம்மாவோட அவதாரம் தான் எல்லாமே கடவுள். சோ சனாதன தர்மத்துல எத்தனை கடவுள் யாராவது கேட்டா பதில் வந்து ஒரே கடவுள். அப்படின்னா அதுதான் வந்து சனாதன தர்மம் சொல்லு. அந்த உருவம் இல்லாத இதுதான் நம்ம தாய் தந்தையரை வணங்கணும் சொல்றீங்க. ஆமா, உருவம் இல்லாத கடவுளை வந்து நம்ம தாயில அன்பாக நம்ம பார்க்கணும். அதுதான் மாத்ரு தேவோபவா. அப்பனா அதுல எப்படி இறைவனை வணங்குன்ட்டு வருது சார்? ஆமா, இறைவனை வந்து ரெண்டாவது நிராகார பரபிரம்மான்னா உருவம் இல்லாத பிரம்மா. அவருக்கு வந்து இப்போ நிராகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா விஸ்டம் பிளஸ் எனர்ஜி. ஏன்னா இப்போ சிவபகவானை பாருங்க, பாதி வந்து அவர் மேல், இன்னொரு பாதி வந்து ஃபீமேலா இருக்காரு. சக்தி, சிவா சக்தின்றோம். சிவானா நாணம், சிவஞானம் நிறைய பேர் தமிழ்நாட்டை கூட பேர் வச்சிருக்கோம். ஸோ சிவா வந்து பியூர்லி வந்து விஸ்டம், அவ்வளோதான். சக்தி வந்து எனர்ஜி, பவர். அந்த ரெண்டும் சேர்ந்து, அது ரெண்டுத்துக்குமே உருவம் இல்லை. உங்களுக்கு விஸ்டமுக்கு உருவம் இல்லை இல்லையா? அதே மாதிரி வந்து எனர்ஜிக்கு உருவம் இல்லையா? எலக்ட்ரிசிட்டி பார்க்க முடியுமா? நம்மளால பார்க்க முடியாது, காத்தே பார்க்க முடியாது. அது நம்மளை உரைச்சிட்டு போறது, அதனால உருவம் இல்லாம கடவுள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான். ஸோ எனர்ஜி வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு, நம்ம ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது. அப்போ வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் எலக்ட்ரிசிட்டி பார்க்க முடியாது. இது என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்ஸ் தான் வந்து கடவுள மாறி இருக்காரு, கடவுள் வந்து யூனிவர்ஸாக மாறி இருக்காரு. அதான் அத்வைத சித்தாந்தம். ஸோ யூனிவர்ஸ்ல இருக்கிற எது பார்த்தாலும் வந்து நீங்க கடவுளை பார்க்கலாம், அந்த ஃபீல் பண்ணலாம். நான் எப்படி ஃபேன் சுத்தினா நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு நம்ம வந்து நினைக்கிறோமோ, அதே மாதிரி வந்து யூனிவர்ஸ்ல எது பார்த்தாலும் கடவுள் இருக்கான்ட்டு உங்களுக்கு நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நீங்க சொல்றீங்க இதுதான் தேவோபவா, பித்ரு தேவோபா, அப்பாவோட கடவுள். அப்புறம் வந்து ஆச்சாரிய தேவோபவா. ஆச்சாரிய தேவோபன்னா குருன்னா அன்செல்ஃபிஷா ஸ்டூடெண்ட் வந்து நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேறணும், நல்ல டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அன்செல்ஃபிஷா யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவன்
அவர்ல இருக்கிற ஒரு அன்செல்ஃபிஷ் குணம் இருக்கு பாருங்க, அந்த குணம் வந்து கடவுள். நிராகார பரபிரம்ம வந்து அந்த குணமாக இருக்கிறாரு அந்த அந்த டீச்சர்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எத்தனை பேர் நமக்கு ஏதோ சொல்லி தருவாங்க, நம்ம நல்லா இருக்கணும்ட்டு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆச்சாரிய தேவபா, அவங்க எல்லாம் நம்ம வந்து தெய்வமா கும்பிடணும். இதெல்லாம் சரி சார். அதாவது இந்த சனாதன தர்மா வந்து இந்துன்ட்டு சொல்றோம், ஆனா தமிழகத்துல இந்த சனாதன தர்மா வந்து வேற்றுமைன்றாங்க. அது எப்படி சார்? சார் வேற்றுமை என்பது அது சனாதன தர்மத்துல அந்த வேற்றுமை இருக்கா? சனாதன தர்மத்துல வேற்றுமை இல்ல. ஈக்குவாலிட்டி தான் ஹார்ட் ஆஃப் சனாதன தர்மம். தர்மம் என்றாவே மீனிங் வந்து ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம். ஆனா அது வந்து ருக்வேதத்துன்னு சொல்லியிருக்காங்க, வேதங்கள்னு சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில 7 ஸ்லோகம் இருக்கு ஈக்குவாலிட்டி பத்திய. இன்ஃபேக்ட் ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லா ஜீவங்களோட நன்மைக்காக வேலை பண்ணா நான் உனக்கு மோட்சம் தரேன்றாரு. நீ பண்ண எல்லா பாவங்களும் நீக்கிட்டு நான் உனக்கு மோட்சம் தரேன்னு கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. ஸோ எந்தவித வேற்றுமையும் இல்லை. வேற்றுமை அந்த எல்லோரும் சமம் என்பதை எல்லோரும் சமமாக பாவிக்கணும், மதிக்கணும் தான் சொல்லுது நம்ம சனாதன தர்மம். அந்த இது ஆமா. அப்படின்னா இங்க எப்படி சார் இது வேற்றுமைன்ட்டு சொல்றாங்க? சார் தமிழகத்துல வேற்றுமை வந்து தமிழகம் மட்டும் இல்லை சார், இந்தியா முழுவதும் இருக்கு. காஸ்ட் சிஸ்டம் இருக்கு, அதுதான் வேற்றுமைன்னு சொல்றோம். நம்ம காஸ்ட் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து தனியா இன்னொரு நாள் பேசினா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இல்ல சுருக்குமா இந்த சுருக்குமா. ஆனா இந்த சனாதன தர்மம் வந்து வேற்றுமைன்ட்டு சொல்றாங்களே, அது ஒரு தப்பு. அது ஒரு மலேரியா, அது ஒரு கொரோனா, அப்படி இருக்கும்போது அது அழித்தே தீர வேண்டும், சனாதன தர்மத்தை தமிழகத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்றாங்கல்ல அவங்க. அப்பனா நீங்க சொல்றது பார்த்தா அவங்க எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் சொல்லுகிறார்கள், அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா. நான் பகவத்கீதை படிக்கணும், இந்து மதத்தை பத்தி பேசணும்னா முதல்ல பகவத்கீதை படிக்கணும், ரெண்டாவது வேதங்கள் படிக்கணும். ஓகே, வேதங்கள் சார்ந்தா பகவத்கீதை, அட்லீஸ்ட் பகவத்கீதை படிச்சு பேசணும். பகவத்கீதையில வந்து ஈக்குவாலிட்டி தான் வந்து நிறைய பேசுறாரு கிருஷ்ண பகவான். ஈக்குவாலிட்டி இருந்தா நான் வந்து உனக்கு மோட்சம் தரேன்றாரு. அப்புறம் வந்து இது காஸ்ட் சிஸ்டம் வச்சு இவங்க சொல்றாங்க, பிராமணிசம் என்று சொல்றாங்க. இந்த பிராமணிசம்ல வந்து வேதங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, பிராமணிசம் கிடையாது. பிராமணிசம் என்னன்னா, பிராமணன் வந்து பிச்சை எடுத்து வாழணும் தான் வேதம் சொல்லுது. அதே அப்போ அவங்க வந்து பிராமணிசம்னா அவங்க பெனிஃபிட்டுக்காக இதெல்லாம் எழுதினாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆமா, அவர் ஏன் பிச்சை எடுக்கணும் எழுதிப்பாங்க? நான் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேதங்கள்ல இதுல சிவ பகவான் வந்து பிராமணனுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல கொடுக்குறாரு. என்னன்னா, பிராமணா என்ன பிரம்ம சமா அப்படின்றாரு. பிரம்மாவுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன். பிரம்மா ஓகே, பிரம்மான்னா என்னன்னா பிரம்ம பாவம் ஒண்ணு இருக்கு. பிரம்ம பாவம் அண்ணா ஒரு அப்பாவுக்கு வந்து எல்லா குழந்தைகளும் சமமாக பார்ப்பாரு அப்பா. அதே மாதிரி பிரம்மா வந்து தான் கிரியேட் பண்ண எல்லா ஜீவங்களும் சமமாக பார்ப்பாரு. இதுதான் பிரம்மபாவம். இந்த பிரம்மபாவம் யாருக்கு இருக்கோ அவன் தான் பிராமணன். அப்ப பிராமணன் என்ற அது ஒரு ஜாதி கிடையாது. குணம் தான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. குணமும் நீ பண்ற வேலை வச்சுதான் உன்னோட இது. இப்போ வந்து பிராமணன் எதுக்கு ஒரு வேர்டு தனியா கொடுக்கணும்னு சொன்னா, அது வந்து ஒரு கலெக்டிவ் நேம். 3 ப்ரொஃபஷன்ஸுக்கு வந்து 3 ஆக்குபேஷன்ஸுக்கு வந்து ஒரு கலெக்டிவா ஒரு நேம் வந்து பிராமணன். என்னென்ன பூசாரி, அது ஒரு ஆக்குபேஷன், ஒரு ப்ரொஃபஷன் அது. அப்புறம் வந்து வாத்தியார், டீச்சர், அது ஒரு ப்ரொஃபஷன். அப்புறம் வந்து மெடிசன் கொடுக்குறவர், ஏன்னா ஆயுர்வேதம், டாக்டர்ஸ். ஆயுர்வேதம் அந்த காலத்துல வந்து ஆயுர்வேதம், அது ஆயுர்வேதம் வந்து ஒரு வேதத்துக்கு உபவேதம் அது. அதனால வந்து வேதங்கள்ல ஒரு பார்ட் அது. ஸோ ஆயுர்வேதம் படிச்சு அவர் வந்து மெடிசன்ஸ் தராரு. இந்த 3 வேலையும் பண்றவங்க பிராமணன். ஏன்னா இந்த 3 வேலை பண்ணோம்னா வந்து வேதங்கள் படிச்சிருந்ததா பண்ண முடியும். அதனால வந்து இது கலெக்டிவ் நேம் பிராமணன்றது. அதுக்கு வந்து அவங்க நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேதங்கள் எழுதுறதுக்கு முன்னையே வந்து இந்த தொழில்கள் எல்லாம் இருக்கு. நம்ம பசியிலிருந்து தான் அக்ரிகல்ச்சர் பிறந்தது. அது ஒரு தொழில், அக்ரிகல்ச்சர் வந்து தொழில். அது வந்து வேதங்களோ இல்லை பகவத்கீதையோ தான் தொழில் வந்து இது பண்ணல. நமக்கு வந்து கடவுள் வந்து பசி கொடுத்துருக்காரு. அந்த பசியிலேருந்து அக்ரிகல்ச்சரும் மில்க் வெண்டிங்கும் வந்தது. ஸோ இந்த இதில் சனாதன தர்மத்திலையும்
அவரவர்கள் செய்கின்ற தொழிலை வச்சு அந்த பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுல ஜாதியை கொண்டு வரல, பிரிக்கல. அப்பயும் பிரிக்கல, மனிதர்கள் பிரிக்கல. என்னென்ன தொழில்கள் இருக்கோ அந்தந்த தொழில்களை வந்து ஒரு குரூப் பண்ணி அந்தந்த குரூப்புக்கு வந்து எத்திக்கல் அண்ட் மாரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து சொசைட்டியை காப்பாத்துறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அது தர்மம். அதனாலதான் அது தர்மம். இப்போ நான் சொல்றேன், இப்போ பிராமணர்கள்னா இது 3 வேலை பண்றவங்க, அவங்க வந்து பிச்சை எடுத்து வாழணுன்றாங்க. எதுக்குன்னா எடுகேஷனும் அப்புறம் வந்து மெடிசனும் ஃப்ரீயா கொடுக்கணும், சொசைட்டிக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். அதுக்கு தான் வந்து அந்த 3 தொழில்களும் சேர்ந்து பிராமணன் பேரு. நீங்க பிராமன் தொழில் பண்ற, ஆனா பிராமன் குணம் இருக்கணும், அந்த 2 மேட்ச் ஆகணும்ன்றாங்க. பிராமன் குணம் என்னன்னா ஈக்குவாலிட்டி. நீ பிரம்மபாவன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பிரம்மபாவம் யார் இருக்கோ அவன் தான் பிராமணன். நீ வந்து நான் தொழில் பண்றேன் ஆனா எனக்கு பிரம்மபாவம் இல்லைன்னா நீ வெளியே போகணும்னு சொல்றாங்க. அப்பனா சனாதன தர்மத்தில் ஜாதிகள் இல்லை, அனைவரும் சமம். அவர்கள் தொழில் அது கூட சம்பந்தப்பட்டது. அப்பனா இது எப்படி இதுல பூந்து? ஆமா, இது வந்து ஜாதிகள் இந்த வேற்றுமை. இப்ப தமிழகத்தை சனாதனம் என்றால் வேற்றுமை, அப்பனா அது ஜாதி என்று எடுத்துக்கிறாங்க. அது எப்படி இந்த தவறு நடைபெற்றது? இது வந்து பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியருக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ்ட் ஆரம்பிச்சு. எப்படின்னா குல விருத்தின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ இந்த தொழில் இருக்கு இல்லையா, அப்பாவோட தொழில வந்து புள்ள பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவனோட பேரனும் அதே தொழில் பண்றது. இந்த மாதிரி வந்து இப்படி கண்டினியூஸா வர்றதுனால வந்து அது வந்து அந்த அந்த ஹெரிடிட்டரியா வந்தது. அந்த ஹெரிடிட்டரி பார்ட் இருந்தது, அது கொஞ்சம் இருந்தது. அப்புறம் வந்து சம்ஸ்கிருதம் நாலேஜ் வந்து குறைஞ்சி போச்சு. லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு. தமிழ் வந்து ஓல்டஸ்ட், சம்ஸ்கிருதமும் அதுக்கப்புறம் ஓல்டு 2 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். இப்போ ஆனால் ரீஜனல் லாங்குவேஜஸ் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி அப்புறமா வந்தது. இந்த லோக்கல் அந்தந்த ரீசன்ல அந்தந்த லாங்குவேஜ் டெவலப் ஆனதுல வந்து சம்ஸ்கிருதோட நாலேஜ் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த செல்ஃபிஷ் பீப்புள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மாத்திக்கிட்டு ஒரு காஸ்ட் சிஸ்டம், அன்டச்சபிலிட்டி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சங்கராச்சாரியர் வந்து இந்தியா முழுதும் வந்து டிராவல் பண்ணாரு. ஆனா எங்க சித்தாந்தம் சொன்னார் அவர் சங்கராச்சாரியர். அதாவது இவரை தொடாதுன்ட்டு எந்த இடத்துலயும் சனாதன தர்மத்தை சொல்லல, இல்ல எந்த ஜாதிகளையும் சொல்லல. அப்பனா வர்ணாசிரமம் எப்படி வந்தது? அதுல தர்மத்துல ஒரு பகுதி தான் வந்து வர்ணாசிரம தர்மம். வர்ணாசிரம தர்மம்னா என்னன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் எத்திக்கல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் சொன்னேன், பிராமணனுக்கு வந்து பிச்சை எடுத்து வாழணும், ஃப்ரீயா கொடுக்கணும் சர்வீஸ். ஏதாவது அவங்கள கொடுத்தா வாங்கிக்க, உனக்கு பத்தலன்னா போய் நீ பிச்சை எடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சத்திரியர் என்னன்னா சோல்ஜர்ஸ். ஆமா, வார்ல போற சோல்ஜர்ஸ் பிளஸ் கிங் 2 பேர், இந்த 2 தொழிலும் சேர்த்து வந்து சத்திரியன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா 31 ரூல் கொடுத்துருக்காரு. சிவபகவான் வந்து அனுசாசன பருவம் மகாபாரதத்துல 31 ரூல் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ணு, அது வந்து உனக்கு சொந்தத்துக்காக நீ யூஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்காக தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து மக்களை வந்து காப்பாற்றுவது உன் கடமை. அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும், நீ ரெடியா இருக்கணும் உயிர் கொடுக்கறதுக்கு. எனிமையிலிருந்து மக்களை காப்பாற்றணும், திருடர்கள் இருந்து மக்களை காப்பாற்றணும். அப்புறம் வந்து ஜனங்க கிட்ட நீ சிரிச்சுக்கிட்டே பேசணும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 31 ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த ஒரு ராஜாவுக்கு ராஜாவுக்கு யார் சொல்லுவான்? அவன் தான் பவர்ஃபுல். அப்பனா அவன் தான் வந்து ஜட்ஜ். அவனுக்கு வந்து மதம் தான் சொல்ல முடியும், அப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்க சத்திரியன்ட்டு சொல்றீங்க, அது எப்படி வந்தது? சத்திரியர்னா அதான் அந்த குணம் யாருக்கு இருக்கோ அது சத்திரிய குணம். என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இது, ஒரு பிரேவரி, கரேஜ், அப்புறம் வந்து ஸ்ட்ராங் பாடி, அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் கோபம், இதெல்லாம் இருக்கிறவங்க தான் சத்திரி. அந்த குணம் யாருக்கு இருக்கோ அந்த வேலை பண்ணிட்டு. அப்பன்னா இதே வர்ணாசிரமத்துல தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், காலையிலிருந்து பிறந்தவன் சூத்திரன்ட்டு, இப்படி சத்திரியன் கழுத்திலிருந்து அப்படின்ட்டு வருது. அது எப்படி சார் வந்தது? சார் நீங்க சொல்றது வந்து ருக்வேதத்துல புருஷ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்லோகம் வந்து இது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க சில பேர் வந்து அது மாத்தி சொல்றாங்க. ஒவ்வொரு தொழிலுக்கும் அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் வச்சுதான் அது வந்து அதோ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கடவுள் புருஷா ஆனா கடவுளோட வாயிலிருந்து வாய் வந்து பிராமணனாக மாறி இருக்கார் அப்படின்னு அதுல வருது.
அது வந்து அவங்க வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னா, பூஜாரின்னா மந்திரம் படிக்கணும். ஸோ வாயில் இருந்து தான் இது. அப்புறம் வந்து டீச்சர்னா வாய் இது. அப்புறம் வந்து டாக்டர், அவங்களும் வந்து பேஷண்ட் கிட்ட பேசி. அப்பனா அது ஜாதி கிடையாது. ஜாதி கிடையாது. அது அது யாருக்கு இருந்தா அதுதான். அது யாருக்கு அந்த இது இருக்கு, அவங்க யாருக்கு அந்த ஆமா. அப்பனா ஆரியர் அண்ட் அந்த பிராமணன்ட்டு வரல இல்ல. அப்பனா இந்த இன்னொன்னு சார், இந்த மனுஸ்மிருதின்ட்டு ஒண்ணு இதுலயே பூந்து இருக்காங்க. அது எப்படி சார்? மனுஸ்மிருதி வந்து இப்போ ஒரிஜினல் மிஸ்ஸிங், ஒரிஜினல் கிடையாது. மனு ஏதுன்னு ஒரிஜினல் மனுஸ்மிருதி அவைலபிலிட்டி இல்லை, கிடைக்கல. ஏன்னா ராமாயணம், வால்மீகி ராமாயணத்துல கிஷ்கிந்த காண்டாவில் வந்து மனுஸ்மிருதி பத்தி பேசுறாரு, ராமரே பேசுறாரு. வாலியை கொண்ட பிறகு அவர் பேசுறாரு, மனுஸ்மிருதி பிரகாரம் தான் உனக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வால்மீகி ராமாயணத்துக்கு முன்ன ஒரிஜினல் மனு எழுதின மனுஸ்மிருதி எங்க? அது இல்லை. இப்போ இருக்கிறது வந்து குல்லூக்க பட்டர் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதின புக்கு. அதுதான் வந்து அது மன்வந்தனரி அப்படின்னு ஒரு பேர்ல ஏதோ இருக்கு. அந்த புக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி 50 புக்கு இருக்கு சார். 50 புக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கமெண்ட்ரேட்டர். இப்போ மனுஸ்மிருதி இப்போ இருக்கிறத குல்லூக்க பட்டர் மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ரியில 50 புக் இருக்கு. ஒரிஜினல் மனு எழுதின புக்கு கிடையாது. ஸோ இந்த 50 புக்கும் பார்த்தா ஒன்றா இருக்கான்னா இல்லை. ஒவ்வொரு இதுல டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு புக்கில் வந்து 1200 ஸ்லோகம்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற குல்லூக்கு பட்டரோட இதுல வந்து 2400-2500 ஸ்லோகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 ஸ்லோகங்கள் டிஃபரன்ஸ் இருக்கு. இது எப்படி வந்து இந்த 1200 ஸ்லோகங்கள்? ஸோ எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. நம்ம பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து மகாபாரதத்துல வியாசர் வந்து ஒரு கோல்டன் ரூல் கொடுத்துருக்காரு. சனாதன தர்மத்துக்கு ஒரு ரூல் என்னன்னா, மற்ற மதங்கள் மாதிரி ஒரு புக்கு கிடையாது. சனாதன தர்மத்துக்கு நிறைய புக்ஸ் இருக்கு. ஸ்ருதின்னா 4 வேதங்கள். இது வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க அந்த குரூப். அப்புறம் வந்து ஸ்மிருதி, இது மனுஸ்மிருதி கூட அதுல தான் வருது. 25 ஸ்மிருதி இருக்கு புக்கு. அப்புறம் வந்து 2 இதிகாசம் இருக்கு. இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம் இதிகாசம். அப்புறம் வந்து 18 புராணங்கள் அது இருக்கு. இது இல்லாம தர்மசாஸ்திரங்கள், நீதி சாஸ்திரங்கள், சித்தாந்தங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் இருக்கு. இது எத்தனையோ 1000 பேர், பல ஆயிரம் பேர் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இது எல்லாமே சனாதன தர்மம் இல்லை. அதுக்கு ரூல் கொடுத்துருக்காரு வியாச பகவானே. வந்து மகாபாரதத்தை ஆதி பர்வத்தில் ரூல் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஸ்ருதி அதாவது வேதங்களுக்கும் மற்ற புக்ஸுக்கும் டிஃபரெண்டா இருந்ததுன்னா ஃபைனல் வந்து வேதம் தான், அதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த மனுஸ்மிருதியை எரிக்கணும்னு சொல்றேன். நாமளும் எரிச்சிடலாம் சேர்த்து. ஏன்னா அது ஃப்ராட், அது ஃபோர்ஜட் டாக்குமெண்ட் அப்படிங்களா? அவ்வளவுதான். அது உண்மை. அதுல வந்து டாக்டர் சுரேந்திரகுமார் அப்படின்ட்டு ஒருத்தர் அது ரிசர்ச் பண்ணிட்டு அதுல வந்து சுமார் 1200 அந்த நம்பர் என்கிட்ட இல்லை, அவ்வளோ ஸ்லோகங்கள் வந்து சேர்த்துருக்காங்க. அப்புறமா வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிஷ் பீப்புள் வந்து அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அதில் வந்து என்னென்னமோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த ஆட் பண்ண ஸ்லோகங்களை வந்து நம்மளும் வந்து அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இல்லாமல் கோல்டன் ரூல் ஒன்று சொன்னேன், அதுவும் பிரகாரம் கூட அது வந்து சனாதன தர்மம் கிடையாது. ஸோ மனுஸ்மிருதி வந்து சனாதன தர்மம் கிடையாது. உண்மையிலே ரொம்ப தெளிவா சனாதனம் என்ன ரொம்ப எங்க கூட பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.